அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு அதிமுக தொடங்கி 54 வருஷம் ஆச்சு. 53 வருஷம் முடிஞ்சு 54 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்கள், விசுவாசிகள் எல்லாருமே எம்ஜிஆர் அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க, இனிப்புகள் வழங்கி இன்னைக்கு ஒரு விழாவாகவே அதிமுகவில் இருக்கிறவங்க பூரா கொண்டாடுறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு கார்டு ஒன்று டிசைன் பண்ணி என்னுடைய நேர்மையின் குரல் பேஜில் நான் போட்டிருந்தேன். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54ஆம் ஆண்டு தொடக்க நாள் 1972 2025 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு போட்டிருந்தேன். ஆனால் அதில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பேரை நம்ம சொல்ல முடியாது. அது சொல்கிறதும் நாகரிகம் இல்லை. ஏன்னா நம்ம அவர் பேரை சொன்னோம் வச்சுங்களேன், இந்த யூடியூப் சேனலில் பார்த்தியா என்னுடைய பேரை சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அந்த இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா நான் அவருக்கு எதிராக பேசினேன், அதனால் என்னை பற்றி அவர் யூடியூப் சேனலில் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவானுங்க. அந்த தவறெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்டா போடுறீங்க, அது தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு சொல்லி போடுங்கடா. எவனாவது உண்மையான அதிமுகனுடைய உண்மை விசுவாசிகள் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க செருப்பால் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கிறாரு. நல்லா படித்தவனா இருந்திருந்தான்னா, நல்ல ஒரு அறிவாளியாக இருந்திருந்தான்னா, ஒரு அதிமுக உண்மையான தொண்டனாக இருந்திருந்தான்னா அந்த கார்டில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத முழுசாக படிச்சிருப்பாப்புல. ஏன்னா அவருக்கு படிக்க தெரியல போல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54ஆம் ஆண்டு தொடக்க நாள் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கான். அதிமுகவுக்கு தானே 54ஆம் ஆண்டு, தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுக்க 54ஆம் ஆண்டு. இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு தற்கூறிகள் நம்ம இதை ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி முக்கால் வயசு பேர் கமெண்ட் பண்ணுறவங்க யாராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தான் அவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அவன் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த ஃபேஸ்புக்கை ஏன் லாக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தெரியல. நேருக்கு நேரம் மோதுற ஆளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்தி மோதுவாங்க. இந்த முதுகு பின்னாடி குத்துவாங்க பார்த்தீங்களா. எடப்பாடி பழனிசாமி என்ன வேலைகள் செஞ்சாரோ அதே வேலையை தான் இந்த ஆட்களுமே செய்கிறாங்க. முதுகு பின்னாடி குத்துற ஆட்களாக இருக்காங்க. நேரம் இதுதான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தாங்கன்னா அடையாளம் கண்டுபிடிச்சு நம்ம விமர்சனம் பண்ணலாம். யாருன்னே தெரியாத போய் நம்ம விமர்சனம் பண்ண முடியுமா? அதிமுகவில் உண்மையான தொண்டர்கள் யாருமே இப்படிமான பிக்காளிப்பவர்களுக்கெல்லாம் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதிமுக தொடங்கியது 54ஆம் ஆண்டு. அந்த அதிமுகவில் எம்ஜிஆர் கொடுத்த சட்ட விதிகளை எடப்பாடி பழனிசாமி காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு. தொண்டர்கள் உரிமையை பறிச்சிருக்கிறாரு. பொதுச் செயலாளர் பதவியை அபகரிச்சிருக்கிறாரு. அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அபகரிச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சொல்லிவிட்டு ஒரு தர்ம யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயா அவர்களுடைய பக்கம் தான் இன்னைக்கு அதிமுகவோட உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, 2 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லி பேசுறாருல்ல. 2 கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தா ஏன் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெறும் 88 லட்சம் வாக்கு வாங்கினாரு? அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படியான தற்குறிகள் நம்ம ஃபேஸ்புக்கில் போடும்போது அதை கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அவர்கள் பேரை சொல்லி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. பேரை சொல்லி விமர்சனம் பண்ண அப்படின்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். நம்ம போடுறத பார்த்து யூடியூப் சேனலில் நம்ம பேரையே போட்டான்னு சொல்லிட்டு அவன் 4 பேர்ட்டு இப்படி காமிச்சு அவனை எதுக்கு நம்ம பெரிய மனுஷன் ஆகணும்? அப்படி பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன பண்ண தெரியுமா, நம்மளுடைய ப்ரொஃபைலை லாக் பண்ணாமல் நாங்கள் இப்போ இதான் நான் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவங்க விமர்சனம் பண்ணி தான் பரவாயில்ல. முக்கால்வாசி பேருங்க நம்ம ஏதாவது ஒரு போட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு கார்டோ ஒரு ஏதோ ஒன்று எழுதி போட்டோம் ஃபேஸ்புக் இதில் போட்டோம்னா உடனே ஓடி வர்றானுங்க, ஆட்களை கூட்டிகிட்டு வரானுங்க. கூட்டிகிட்டு அதில் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா ப்ரொஃபைலை பூரா லாக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறது. அடுத்து சாயந்தரம் வர்றது, இப்படி ஏதாவது கமெண்ட் பண்ணுறது, ஓடி போயிடுறது. இப்படிமா இருக்கக்கூடிய தற்கூறிகள் தான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறாங்க. கொஞ்சம் என்ன எழுதியிருக்கோன்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஒருமையில் பண்ணாதீங்க. ஒருமையில் பண்ணுறது எப்படின்னா, நீ யார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திடுது. நீ எந்த மாதிரியான பழக்க வழக்கத்தில் இருக்க அப்படிங்கிறது உன்னுடைய அந்த கமெண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், உன்னை அடையாளப்படுத்திக்கலாம். நீ கமெண்ட் பண்ணுங்க, விமர்சனம் வைங்க.
ஆனால் அது அரசியல் ரீதியாக வந்து விமர்சனம் வைங்க, அதை நம்ம ஏற்றுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிமுகவுக்கு தான் 54ஆம் ஆண்டு தொடக்க நாள். இன்றைக்கி வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுக்களில் இதை புரியாத எடப்பாடி பழனிசாமியுடைய தற்கூறிகள் வந்து கமெண்ட்டில் வந்து கதறிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுடைய அறிவு அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.